வெல்கம் டு டாப்பர்ஸ் வியூ சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் சயின்ஸ் செக்ஷன் மார்க் டெஸ்ட் நம்பர் 7. இந்த பேப்பர் வந்து எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற 25 கொஸ்டின்ஸ் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்ட 25 கொஷின்ஸு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஷிஃப்ட்டில் கேட்ட 25 கொஷின் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 2025 கேட்ட கொஷின்ஸே நம்ம பார்த்துன்னு வரோம். ஒரு சேஞ்சுக்கு 2022 பார்த்தோன்னா இதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அது ஓகேங்களா, கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்போ கேட்குறத விட. அதனால் அந்த 25 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோன்னா கான்செப்டெல்லாம் அதே தான் இருக்குது, ஆனால் கேட்குற விதங்கள் தான் கொஞ்சம் வேறுபடுது. கொஷின் கேட்குற விதம் கொஞ்சம் வேறுபடுது. அதனால் இன்றைக்கி அந்த 25 கொஷின்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் ஷோ பண்ணுவேன், நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழ்லேயே இருக்குது இதில், ஓகேங்களா. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே காட்டுவேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கவனிங்க. உங்களுக்கு எல்லா கான்செப்டும் ரிவிஷன் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஓகே, கொஷின் நம்பர் 1, இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் ஃபேக்டர் லெட் சயின்டிஸ்ட் டுவார்ட்ஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். எதை வச்சு தனிமங்களை வகைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதுவும் கரெக்டு. டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் எலமெண்ட், இதுவும் கரெக்டு. டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட், இதுவும் கரெக்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சு தான் வந்து வகைப்படுத்தினாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இதெல்லாம் கரெக்டு. ஓகேங்களா, இதை வச்சு தான் வகைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து மாஸ் நம்பரு, அட்டாமிக் நம்பர்லாம் கண்டுபிடிச்ச அப்புறமா வந்து ஃபஸ்ட்டு மாஸ் நம்பர் வச்சு 3 பேர் வகைப்படுத்தியிருப்பாங்க எலமெண்ட்ஸை. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டொபரினர், ஓகேங்களா, மும்மை விதி, ட்ரைட்ஸ் லா மூலமாக வகைப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் நியூலாண்டு லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், எண்ம விதியின் அடிப்படையில் அட்டாமிக் மாஸ் வச்சு தான் வகைப்படுத்தியிருப்பார். 3வது வந்து மெண்டலி, ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள், ஓகேங்களா, அவர் வந்து அட்டாமிக் மாஸ் வச்சு தான் அவரும் வகைப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் தான் அட்டாமிக் நம்பர் வச்சு வகைப்படுத்தியிருப்பார், அவர் தான் மோஸ்ட்லி. ஓகேங்களா, அதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற பீரியாடிக் டேபிள். மொத்தம் அதில் 118 எலமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வகைப்படுத்தின டொபரினர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா 3 எலமெண்ட்டாக வகைப்படுத்தினார். எப்படின்னா ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் நடுவில் இருக்கிறதுடைய ஆவரேஜ் வரும். அதுதான் நடுவில் இருக்கிறதுனுடைய அட்டாமிக் மாஸாக இருக்கும். ஓகேங்களா, இந்த அடிப்படையில் அவர் வந்து வகைப்படுத்தினார். அதுக்கப்புறம் நியூலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கீத ராகம் இருக்குல்ல, சரிகம பதனிசா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தனிமங்களை 1வது தனிமமும் 8வது தனிமமும் ஒரே பண்பில் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வகைப்படுத்தினார் நியூலாண்டு. அதுக்கப்புறம் மெண்டலேவ் அப்படின்றவர் வந்து அட்டாமிக் மாஸை வச்சு 1, 2, 3ன்னு அப்படியே வகைப்படுத்திட்டார். ஓகேங்களா, அசெண்டிங் ஆர்டரில் வகைப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பரை வச்சு கடைசியாக மோஸ்ட்லி அவர்கள் பண்ணது தான் வந்து நம்ம இன்றைக்கி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா, ஸோ கொஷின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். செகண்ட் கொஷின் நம்பர் 2, இது வந்து தமிழில் இல்லை, ஏன்னா பெருசாக இதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் ஒரே லாங்குவேஜில் கொடுத்துருக்குது. ஓகேங்களா, இந்த ஐவி கிராஃப், கரண்ட்டு வோல்டேஜ் கிராஃப் இருக்குது. 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த கிராஃபில். ஓகேங்களா, இதில் கரெக்டான ஆர்டர் எதுன்னு எழுதணும். ஓகேங்களா, எதுக்கு ரெசிஸ்டன்ஸ், இந்த R1, R2, R3யில் எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகம், எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மின்றதை வச்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, சரி, இப்போ நான் வந்து இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ஐவி டயக்ராம் வந்து நம்மளுக்கு ஓம்ஸ் லா பக்கத்தில் நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஐவி டயக்ராம்னா ஒன்றும் இல்லை, கரண்ட்டு வோல்டேஜ் இருக்கும். ஓகேங்களா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்லோப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு, இது வந்து ஸ்லோப் அதிகமாக இருக்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், R3 இஸ் ஸ்டெப்பஸ்ட்டு ஸ்லோப்பு. ஓகேங்களா, இண்டிகேட்டிங் லோவஸ்ட் ரெசிஸ்டன்ட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதில் R3ன்றது ஸ்டிப்பாக இருக்குங்களா, இந்த ஸ்லோப் வந்து எதை இண்டிகேட் பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறத இண்டிகேட் பண்ணணும். ஓகேங்களா, R1ன்றது இருக்கிறது, R2ன்றது இருக்கிறதுல லீஸ்ட்டு ஸ்லோப்பாக இருக்குது, டவுனாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா
அதிகமான ரெசிஸ்டன்ஸை வெளிப்படுத்தும். ஒரு இந்த டயக்ராம் எக்ஸாம்பிள் டயக்ராமே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இந்த டயக்ராம் எடுத்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஐவி கர்வ் ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பு ரெசிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஸ்லோப் வந்து நல்லா ஸ்டிப்பாக இருந்துச்சுன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மி, அதே டவுனாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸு ஜாஸ்தி. ஓகேங்களா? அதை வச்சு தான் வந்து அந்த கான்செப்டில் தான் இதை வந்து ஆன்சர் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வாங்கலாம், நம்ம கொஷினுக்கு வந்தோம் அப்படின்னா, அப்போ இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது R2 தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா செகண்ட் R1, அதுக்கப்புறம் R3. ஓகேங்களா? கரெக்டாக வருதுங்களா? இதுதான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்குங்க, அப்புறம் தமிழ் மீடியம். இந்த கொஷின்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் படித்தது வச்சே கூட ஒரு சில கொஷினுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வேர்டிங் இந்த கான்செப்ட் வந்து கொடுக்கல என்சிஆர்டி புக்கில். இருந்தாலும் வந்து நம்ம நாலேஜ் வச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? which action taking place in the digestive system of humans in similar to emulsifying action of soaps in dirt. ஓகேங்களா? இந்த சோப்போட எமல்சிஃபிகேஷன் பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் நடத்தியிருப்பேன். ஓகேங்களா? நம்ம சோப்பை தூக்கி தண்ணியில் போடும் பொழுது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக பிரியும் இந்த சோப்புடைய துகள்கள். இதை வந்து இந்த ஹெட் பகுதியை வந்து ஹைட்ரோஃபோலிக்னும் இது வந்து ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதாவது நீரை ஈர்க்கக்கூடிய பகுதி வந்து ஹைட்ரோஃபோலிக்னும், நீரை வந்து ஆப்போசிட் ஹைட்ரோ கார்பன் இருக்கிற பகுதியை வந்து ஹைட்ரோஃபோபிக்னும் நான் சொல்லியிருப்பேன் அந்த டயக்ராமில். ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி கான்செப்டில் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, பைல் சால்ஸ் பிரேக்கிங் லார்ஜ் ஃபேட் குளோப்ஸ் இன்டூ ஸ்மாலர் ஒன்ஸ்னு இருக்குதா? இப்போது நம்மளுக்கு பைல் சால்ட்டோட வேலை என்னன்னு தெரிஞ்சாலே போதும், நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? பைல் சால்ட்டோடைய ப்ரைமரியான வேலையே வந்து ஃபேட் குளோப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கொழுப்பு உருண்டைகள் இது இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து சிதைச்சி சிம்பிளி கொழுப்பை இது கரைக்கிறது தான் வேலையே. ஓகேங்களா? இதில் வந்து இந்த பைல் சால்ட்டில் எதனா பிரச்சனை வந்தால் தான் இந்த ஃபேட்டி லிவர் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அப்போது இந்த பைல் சால்ட்டினுடைய முக்கியமான வேலையை ஃபேட் குளோப்ஸை ஸ்மாலர் ஒன்ஸாக மாற்றுறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இதே கான்செப்டில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இங்கே நடக்குது. ஓகேங்களா? இப்போ பைல் ஜூஸ் வந்து ஸ்டார்ச் எல்லாம் வந்து இது பண்ணுறதில்ல. ஓகேங்களா? இந்த அமிலோஸ்ன்ற என்சைம் தான் வந்து ஸ்டார்ச்சை இது பண்ணுது. பேன்க்ரியாஸ்லேருந்து வர அமிலோஸ்ன்ற என்சைம் தான் பைல் ஜூஸை ஸ்டார்ச்சை வந்து டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பைல் ஜூஸ் ப்ரொவைடிங் அசிடிக் மீடியம், இது தப்பு. இந்த கொஷினுக்கு இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஆனால் பைல் ஜூஸ் வந்து அல்கலைன் மீடியமாக மாற்றுது, அது உண்மை தான். ஆனால் இந்த கொஷினுக்கு அது தப்பு. ஓகேங்களா? இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சோப்பில் நடக்கிற மாதிரியான ரியாக்ஷன் டைஜஸ்ட் சிஸ்டமில் எங்கே நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா பித்த உப்புக்கள் பெரிய கொழுப்பு துகள்களை சிறியதாக உடைக்கிறது. ஓகேங்களா? இந்த சோப்பு அழுக்குகளை செய்யும் வேலையை போலவே இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எங்கே நடக்குதுன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். எமல்சிஃபிகேஷன்னா என்னென்னா, இந்த ஃபேட் குளோபல்ஸ் இருக்குங்களா பெருசாக, இது வந்து அது இந்த ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோஃபிலிக்காக மாறுது பாருங்கள், ரெண்டா அந்த சோப்பில் நடக்கிற மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஃபேட் ட்ராப்லெட்ஸாக மாறுது. ஓகேங்களா? இதுதான் இந்த விஷயம், ஞாபகம் வச்சுங்க. எமல்சிஃபிகேஷன்ன்றது இந்த பைல் சால்ட் மூலமாக நடத்தப்படுறது. ஓகேங்களா? இது சிமிலர் டு இந்த சோப்பில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், 4th கொஷின். இது எல்லாமே அந்த ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின் தான், எதுவுமே நான் மாற்றலை. அப்படியே 25 கொஷின் தூக்கின்னு வந்துட்டேன். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிவிடுங்க. தமிழ் மீடியம் ஓகே, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாமா? The distance between focus and center of curvature of spherical mirror in the terms of radius of curvature r is equal to, அதாவது போலு, சென்டர் ஆஃப் கர்வேச்சரு, ஃபோக்கஸ்
த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேங்களா, இது வந்து ஆரை கம்பேர் பண்ணால் கேபிட்டல் ஆரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணால் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இது ஃபுல்லாக தான் நம்ம கேபிட்டல் ஆர். ஓகேங்களா, இது ஃபுல்லாக தான் நம்மளுக்கு கேபிட்டல் ஆர். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், இது r/2, இது ஒரு r/2. ஓகேங்களா, இந்த r/2 என்னன்னு சொல்லுவோம், ஸ்மால் எஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து r/2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் 2. ஒரு கோளக ஆடியின் குவி வளைவு மையத்திற்கும், அதுதான் இந்த குவி வளைய மையத்திற்கும் போலுக்கும், சாரி இதுதான் குவி வளையம், இது என்ன ஒரு கோளக ஆடியின் குவியத்தின் வளைவு மையத்திற்கும், அதுதான் அதில் சொன்னதே தான் குவியம் குவி வளைய மையம். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு வளைவு ஆரம் கேபிட்டல் ஆரின் அடிப்படையில் நம்ம கணக்கு பண்ணோன்னா r/2 வரும். ஓகேங்களா, கேபிட்டல் ஆறுன்றது இந்த ரெண்டு இதுவும் சேர்ந்தது. இந்த டயக்ராம் பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, பிரின்சிபல் ஆக்சிஸ், இது வந்து ஃபோக்கஸு, சென்டர் ஆஃப் கர்வேச்சரு, இது ரெண்டுத்தில் இங்கே ஒரு எஃப் வரும், இங்கே ஒரு எஃப் வரும். ஓகேங்களா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ரேடியஸாக வரும். நெக்ஸ்ட்டு போயிடலாம். கொஷின் பார்த்துக்குங்க. ஏற்கனவே இந்த குளோரினேஷன் ரியாக்ஷன்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வேறு கொஷின் சொல்லும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். 5th ஒன்று, தமிழ் மீடியம். ஓகே, when chlorination of dry slaked lime takes place dash will வரணும். ஓகேங்களா, dash will form the main product. இங்கே dash will form the main productனு குளோரினேஷன் ரியாக்ஷனில் ட்ரை ஸ்லைக்டு லைம், ஸ்லைக்டு லைம்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, இது கூட குளோரினேஷனில் என்ன ஆகும், குளோரின் தான் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதில் கிடைக்கிற மெயின் ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு தான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 5th ஒனுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அந்த ரியாக்ஷன் பாருங்கள், கால்சியம் ஹைட்ராக்சைடு குளோரின் ரியாக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் கால்சியம் கால்சியம் ஆக்சி குளோரைடு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, மெயின் ப்ராடக்டாக ப்ளஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நம்மளுக்கு 10th NCERT புக்கில் ஆசிட் அண்ட் பேஸ் லெசனில் கடைசியாக சால்ட்டை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ரியாக்ஷனும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வாஷிங் சோடா, அதுக்கப்புறம் அது என்னங்க சமையல் பண்ணுவாங்களே பேக்கிங் சோடா, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் 4-5 சால்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இதெல்லாம். ஓகே, யூசர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். யூசர்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சி குளோரைடு, இந்த கால்சியம் ஆக்சி குளோரைடுன்றது தான் ப்ளீச்சிங் பவுடர். ஓகேங்களா, ப்ளீச்சிங் பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பேப்பர் மில்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வாஷிங் கிளாத்ஸ் இன் லாண்ட்ரிஸ், அப்புறம் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, குடிநீரை சுத்திகரிக்க அதில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, நுண்ணுயிரிகளை கொல்றதுக்காக. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இதை யூசஸ் பார்த்துக்குங்க. இந்த ரியாக்ஷனு இந்த இதுவெல்லாம் வந்தால் டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். எத்தனாவது கொஷின் இது? 6th கொஷின். கொஷின் நம்பர் 6. இது தமிழில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இல்லை. ஓகேங்களா, நான் தமிழ்லேயே சொல்கிறேன். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ப்ளூ பிளாக் கலர் வந்திருக்குது, எதனால் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் படித்து பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கே புரியும். ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? 6th கொஷனுக்கு வந்து ஆன்சர் பி. ஓகேங்களா, அதாவது ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸில் ஸ்டார்ச் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அயோடின் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோன்னா அந்த பொட்டேட்டோவை லைட்டாக குழச்சிட்டு அதில் நம்ம அயோடின் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் ப்ளூ கலரில் மாறும். ஓகேங்களா, ப்ளூ பிளாக் கலரில் மாறும். ஓகேங்களா, ப்ளூ பிளாக் கலரில் மாறுச்சுன்னா அதில் ஸ்டார்ச் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த ஸ்டார்ச்சை கண்டறியும் சோதனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. இப்போ நான் 10th படிக்கும்போது கூட எங்கள் டீச்சர் வந்து இந்த சாப்பாடு வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் லைட்டாக அயோடின் மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது வந்து இந்த ப்ளூ பிளாக் கலரில் மாறும். ஓகேங்களா. அப்போ இதில் வந்து ஸ்டார்ச் இருக்குதுன்னு நம்ம உறுதிப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அதை வச்சு தான் நம்ம இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப ஆன்சர் பண்ணேன். ஓகேங்களா. நம்ம என்சிஆர்டி புக்லேயுமே கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு எக்ஸசைஸில் இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, அதை பற்றி தான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் கீழே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் இருக்குதான்றதை கண்டுபிடிக்கிறது சோதனை தான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளில் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு சப்ஸ்டன்ஸில் ஸ்டார்ச் இருக்குதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த எலமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து அயோடின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7th கொஷின். ஆன்சர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியமு, தென் தமிழ் மீடியம். ஓகேங்களா. ஓகே, 7th ஒன்றுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி கோலிஃபார்ம் பாக்டீரியா தான். ஓகேங்களா. இதுக்கு நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா, சாலமோனெல்லா டைப்பின்றது வந்து நமக்கு டைபாய்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா. விப்ரியோ காலரான்றது காலராவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா. அப்புறம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்றது டிபி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா. அப்போ இது மூணுத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அது ஒரு வழி இருக்குது. இது வந்து வாட்டர் பொல்யூஷன் இண்டிகேட் பண்ணுறது இந்த பாக்டீரியா ஈக்கோலி. ஓகேங்களா. இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம், லிச்சன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. லிச்சன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஓகேங்களா. இது ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் லிச்சர்ன்றது. இது வந்து ஆல்கே மற்றும் ஃபங்கஸ் ரெண்டும் சேர்ந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன் மூலமாக உருவானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை பல தடவை கொஸ்டின்லேயும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. லிச்சர்ன்றது எதுவும் சேர்ந்து சிம்பயாட்டிக் ரிலேஷனில் உருவானது அப்படின்னா ஆல்கேவும் ஃபங்கஸும் சேர்ந்து சிம்பயாட்டிக் ரிலேஷனில் உருவானது. இது ஒரு ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர். இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வாட்டர் பொல்யூஷன் இண்டிகேட்டர் ஈகோலி பாக்டீரியா. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. ஓகேங்களா. ஸோ நான் சொன்னது தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இன் பிளான்ட்ஸ்? இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிவிடுங்க. தமிழ் மீடியம். பின்வருவனவற்றுள் இது தாவரங்களில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவுகிறது? ஓகேங்களா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஸ்டொமேட்டா. நான் டயக்ராம் வச்சே சொல்லிடுறேன். இதுதாங்க அந்த வீவ். இப்போது ஒரு இலையினுடைய மேற்பகுதியில் வந்து நீர் வெளியேறத்துக்கு இருக்கக்கூடிய அந்த போர் ஓட்டைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டைகள் தான் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்டொமேட்டாவானது ரெண்டு பக்கமும் காட் செல்ஸால் சூழப்பட்டிருக்கும். ஓகேங்களா. இந்த காட் செல்ஸு ஓப்பன் ஆச்சுன்னா நீராவி நடக்கும், க்ளோஸ் ஆச்சுன்னா எந்த வாயு பரிமாற்றமும் நடக்காது. ஓகேங்களா. இது வந்து ஓப்பன்டு பொசிஷன் ஃபஸ்ட்டில் இருக்கிறது, இது வந்து க்ளோஸ்டு பொசிஷன். அப்போ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான பார்ட் இது பாடி பார்ட்டு ஸ்டொமேட்டா. அதை நிறுத்துறதுக்கு, அதை ரெகுலேட் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா காட் செல்ஸ். ஓகேங்களா. அந்த காடு செல்ஸ் இருக்கிற அதுக்கு மேலே ஒட்டி புள்ளியாக இருக்கக்கூடிய பார்ட்டு தான் வந்து குளோரோபிளாஸ்ட். இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷனில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. காட் செல்ஸை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு உதவுற பார்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஸ்டொமேட்டா தான். அதை ரெகுலேட் பண்ணுறது காட் செல்ஸ். ஓகேங்களா. செல் மெம்பரைன்ன்றது செல்லில் வந்து எதுவும் தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் உள்ளே நுழையாமல் செல்லு ஒரு பாதுகாப்பாரனாக இருக்கிறது தான் செல் மெம்பரைன். ஓகேங்களா. நியூக்ளியஸுன்றது ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஆர்என்ஏ அது மாதிரியான விஷயங்களெல்லாம் அது உள்ளே வச்சுருக்கோம். இந்த தலைமுறையின் பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கும். ஓகேங்களா. நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சப்பாத்தி கல்லி மாதிரியான வறண்ட நில தாவரங்களில் இந்த நீராவி போக்கு நடக்காது. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு மேலே வேக்ஸ் போன்ற ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தேர் மாலிகுலர் ஃபார்ம்? இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இது படித்தது தான், இது நம்ம வீடியோவிலே சொன்னது தான். ஓகேங்களா. பின்வரும் எந்த தனிமத்தில் அதன் மூலக்கூறு வடிவங்கள் அதிகபட்ச அணுக்களை கொண்டுள்ளன? தமிழ் மீடியம். ஆன்சர் பண்ணிவிடுங்க.
இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 9க்கு எஸ் சல்ஃபர். ஓகேங்களா, ஆப்ஷன் 1. இது என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, என்னென்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஆட்டம் அதனுடைய மாலிகுல்ஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சுன்னு இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ வாங்க இந்த டேபிள் இருக்காலமே தான். இப்போ இந்த இன்னர்டு கேஸ் எல்லாமே மந்த வாயுக்கள் எல்லாமே மோனோ அட்டாமிக் தான். ஓகேங்களா, ஏன்னா அது யார் கூடவும் சேர்ந்து முழுமை அடையணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அது முழுமை அடைஞ்சதுனால தான் அது மந்த வாயுக்களாகவே இருக்குது, இன்னர்டு கேஸாகவே இருக்குது. அது எல்லாம் மோனோ அட்டாமிக் தான். இப்போ ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா டைஅட்டாமிக், O2 தான் நம்ம எழுதுவோம். ஏன்னா அது அப்படி எழுதுனா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி ஹைட்ரஜன் H2 எழுதுவோம். இது ரெண்டு ஆட்டம் சேர்ந்தது ஒரு மாலிகுலாக இருக்கும், நைட்ரஜன். குளோரினும் டைஅட்டாமிக் தான். ஓகேங்களா, அப்போ நான் எழுதிக்கிற எல்லாமே டைஅட்டாமிக் தான். நிறைய இருக்குது. நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் புரியலனா கூட மனப்பாடமே பண்ணி வச்சிடலாம், ஏன்னா அவங்க அதை தான் கேட்குறாங்களே. ஓகேங்களா, ஹைட்ரஜன் டைஅட்டாமிக், ஆக்சிஜன் டைஅட்டாமிக், நைட்ரஜன் டைஅட்டாமிக், குளோரின் டைஅட்டாமிக், பாஸ்பரஸ் டெட்ராஅட்டாமிக். ஓகேங்களா, சல்ஃபர் பாலிஅட்டாமிக். ஓகேங்களா, பாஸ்பரஸ் டெட்ராஅட்டாமிக், சல்ஃபர் பாலிஅட்டாமிக். அப்போ நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்ததுல எதில் அதிக ஆட்டம் இருக்குது? சல்ஃபரில் தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நியான் மோனோ அட்டாமிக்கா, இதுவும் மோனோ அட்டாமிக். பாஸ்பரஸு டெட்ரா, அப்போ இது பாலி அட்டாமிக். ஓகேங்களா, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு போயிடலாம். இது வந்து சைக்ளோஹெக்சின் கண்டைன்ஸ் டேஷ் கார்பன் டு கார்பன் பாண்ட் அண்ட் டேஷ் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ டோட்டல் டேஷ் கோவலண்ட் பாண்ட். ஓகேங்களா, ஓகே. இப்போ இது வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது எத்தனாவது கொஷின்னு? இதுக்கு நம்பர் போடக்கணுமே, 10வது கொஷின் இது. ஓகேங்களா, 10th கொஷின்னு. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 4. ஓகேங்களா, இதுக்கு ஃபார்முலா சைக்ளோஹெக்சினுக்கு வந்து C6H12னு வரும். ஓகேங்களா, அப்போது C6H12 நீங்கள் இந்த மாதிரி டைக்ராமாக போட்டால் இந்த மாதிரி வரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய கார்பன் டு கார்பன் பாண்டை மட்டும் நம்ம கூட்டினா 6 பாண்டு வரும். ஓகேங்களா, அதே இந்த டைக்ராமில் இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் பாண்டு 12 வரும். ஓகேங்களா, தென் இதில் இருக்கக்கூடிய கோவலண்ட் பாண்ட் எல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 18 வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஒன்று தான் கொடுத்துருக்காங்களே நினைக்கிறேன். நம்ம புக்கில் இந்த சைக்கிளிக் டைக்ராமு இது ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கோவலண்ட் பாண்டுக்கும் அயானிக் பாண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அயானிக் பாண்டுன்றது கீவேர்டு, டெஃபினிஷனில் கீவேர்டு. அயானிக் பாண்டுன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அதெல்லாம் வரும். ஓகேங்களா, அதே கோவலண்ட் பாண்டு வந்து ஷேர் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ரெண்டு தான் மெயினான டிஃப்ரென்ஸாக பார்ப்பாங்க. அந்த புக்கில் இருக்கக்கூடிய இதுவை படித்து வச்சுக்கோங்க. வேறு எதனா கொஸ்டின்ஸ் வரப்போ நான் டீட்டெயிலாக நடத்திடுறேன், இந்த அயானிக் பாண்டோ கோவலண்ட் பாண்டோ என்னன்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிடுங்க. எதெல்லாம் வந்து எலக்ட்ரிக் மோட்டாரில் இருக்கும்? ஓகேங்களா, தமிழில் இல்லையா? ஓகே, கொஸ்டின் இதுதான். எலக்ட்ரிக் மோட்டாரில் எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அது மட்டும் கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 4, 1 and 2 மட்டும் தான் இருக்கும். அதாவது சாஃப்ட் அயன் கோரும் காயிலும் தான் இருக்கும். மேக்னெட் வந்து எலக்ட்ரிக் மோட்டாரில் இருக்காது. ஓகேங்களா, அதுதான் இதுதான் டைக்ராம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரிக் மோட்டார்னு எடுத்துக்கினா நம்மளுக்கு என்ன இருக்க போகுது? வைண்டிங் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் காயில் இருக்கும். மற்றபடி மேக்னெட் வந்து அதில் இருக்கிறது இல்லை. அந்த வைண்டிங் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் உருவாகிற ஃப்ளக்ஸ் மூலமாக தான், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலமாக தான் மோட்டரானது சுற்றுது. அதனால் அந்த இடத்துல மேக்னெட் ஆனது தேவையில்லை. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இது சும்மா லைட்டாக பார்த்து வச்சுங்க, எப்போனா ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, இது மாதிரிலாம் அதனால் லைட்டாக பார்த்துங்க. இந்த சாஃப்ட் அயன் கோருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. ஓகேங்களா, க்ரூஷியல் பார்ட் இன் ஆர்மேச்சரில். இது மெயினாக எதுக்கு உதவுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குறதுக்கு. ஓகேங்களா, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட் வந்து காயில். இந்த காயில் தான் வந்து பார்த்திங்கன்னா
வைண்டிங்காக சுற்றி வச்சுருப்பாங்க. இது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது இதிலேருந்து, காயிலேருந்து. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷின் பாருங்களேன். தமிழ் இருக்கா? இல்லை. 12th கொஷின்னு நான் தமிழ்லே சொல்லிடுறேன். கீழ்கண்டவற்றுள் எது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை இல்லை? ஓகேங்களா? எது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போது நான் ஆன்சர் சொல்லிடுறேன், நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4. இது நீங்கள் ரஃபாக பார்க்குறப்ப இது பண்ணலாம். ஏன்னா இதே ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சில்வர் நைட்ரேட்டு, சோடியம் குளோரைடு. இங்கே வந்து சில்வர் குளோரைடாகவும் சோடியம் நைட்ரேட்டாகவும் மாறும். ஓகேங்களா? அப்படியே டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துடும். ஸோ இதை ஆன்சர் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம கான்செப்சுவலாக பார்த்தோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷனுன்றது, அதாவது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைன்றது ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் நடந்திருக்கணும், ரிடக்ஷனும் நடந்திருக்கணும். ஓகேங்களா? ஆக்சிடேஷனும் நடந்திருக்கணும், ஒடுக்கமும் நடந்திருக்கணும். ரெண்டுமே நடந்தால் தான் அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்லலாம். இப்போ ஆப்ஷன் 1 பாருங்களேன். ஜிங்க் ஆக்சைடானது ஜிங்காக மாறி இருக்குது. அப்போது ஜிங்க் ஆக்சைடு ரெடியூஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அப்புறம் கார்பன்ன்றது, ஓகேங்களா, கார்பன் ஆக்சைடாக மாறி இருக்குது. அப்போது கார்பன்ன்றது ஆக்சிடைஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே நடந்திருக்குது இந்த ரியாக்ஷனில். அடுத்த ரியாக்ஷன் வாங்க. மேங்கனீஸ் ஆக்சைடு HCl இருக்குது. அப்போது மேங்கனீஸ் ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் லூஸ் ஆகிருக்குது. அப்போது இந்த HCl ஆக்சிஜனை வாங்கியிருக்குது. இங்கேயும் நடந்திருக்குது, இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? சோடியம் ஆக்சிஜனை வாங்கியிருக்குது. சோடியம் வந்து ஆக்சிஜனை வாங்கியிருக்குது. ஓகேங்களா? சோடியம் ஆக்சைடாக மாறி இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்ப்ளனேஷன் கூட பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. யாருன்னா தெரிஞ்சால் இதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது எப்படி வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக வந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கொஷினுக்கு ஆன்சர் இதுதான் ஷோராக வந்துடலாம். ஓகேங்களா? இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக நடந்துக்குது, ஆக்சிடேஷனோ ரிடக்ஷனோ நடக்கலை. அதனால் இதுக்கு ஆன்சர் இதுதான் ஷோராக வந்துடலாம். ஸோ இதை மட்டும் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சதுன்னா நானே கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் இங்கிலீஷில் காமிச்சிட்றேன். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே கரெக்டாக, இல்லை ஒன்று கரெக்ட் ஒன்று தப்பா அப்படின்றத நீங்கள் ரெண்டுத்தையும் படிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் பாஸ் பண்ணிவிட்டு படிங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. இது வந்து தமிழ் மீடியத்துக்கு. ஓகேங்களா? இப்போது ஆன்சர் பண்ணிடலாம். Anhydrous sodium carbonate is used soda acid fire extinguishers. இது தப்பு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஏன்னா நீரற்ற சோடியம் கார்பனேட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வாஷிங் சோடாவை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷராகவும் சோடாலையும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பை கார்பனேட். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 படிங்க. Anhydrous sodium carbonate is dissolved in water and recrystalled to get washing soda crystals containing 10 molecule of water crystals. இது கரெக்ட். ஓகேங்களா? நம்ம வாஷிங் சோடாக்கு என்ன படிக்கிறோம்? சோடியம் கார்பனேட்டுன்னு படிக்கிறோமா? ஃபுல் ஃபார்முலா சோடியம் கார்பனேட் 10H2O. அப்போ 10 வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. ஓகேங்களா? அது வாஷிங் சோடாவும் இருக்குது. அப்போ இது கரெக்ட். ஓகேங்களா? அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது இது? 13வது கொஷினுக்கு ஆப்ஷன் 4. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே இந்த வாஷிங் சோடாவை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வாஷிங் சோடாக்கு ஃபார்முலா என்ன வரும்? சோடியம் கார்பனேட் 10H2O. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. ஒரு சின்ன திருத்தங்க, சோடியம் கார்பனேட்டுக்கு ஃபார்முலா வந்து Na2CO3. ஓகேங்களா? சோடியம் கார்பனேட் 10H2O, அந்த 2 விட்டேன். ஓகேங்களா? இது பார்த்துக்குங்க. இப்போ அந்த யூசஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் பவுடரோட யூசஸ் வந்து நம்ம இப்போ தான் பார்த்துட்டோம், அதனால் இது தேவையில்லை. அடுத்தது வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவோட யூசஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோப்பில் யூஸ் பண்ணுறாங்க, பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்டு மேனுஃபேக்சரிங் சோடியம் காம்போனன்ட் சச் போராக்ஸ். இந்த போராக்ஸ் கலவைகள், போராக்ஸ் மிக்சர்ஸ் தயாரிக்கிறதுல இந்த சோடியம் கார்பனேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட்ஸ் கேன் பி யூஸ்டு க்ளீனிங் ஏஜென்ட்
ஃபார் டொமஸ்டிக் பர்பஸஸ். ஓகேங்களா, வீட்டு தேவைகளில் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்மனெண்ட் ஹார்ட்னஸ், டெம்பரரி ஹார்ட்னஸ்ன்னு சொல்லிட்டுலாம் இருக்கும் பாருங்கள் நம்ம வாட்டரில். ஓகேங்களா, இதில் இந்த ஹார்ட்னஸ், வாட்டரோடைய டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சோடியம் கார்பனேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதனால தான் நம்மளால் துணியை வந்து துவைக்க முடியுது. ஓகேங்களா, அப்புறம் சோடியம் பை கார்பனேட் இருக்குது பார்த்தீங்களா, சோடியம் பை கார்பனேட்டு, பேக்கிங் சோடா, இதோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடராக இருக்குது. அப்புறம் சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸிக்யூஷராக யூஸ் ஆகுது, ஆன்ட் ஆசிடாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்டொமக்கில் அசிடிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த 3 யூஸ் தான், பேக்கிங் பவுடர், ஆன்ட் ஆசிட், அப்புறம் சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸிக்யூட்டர். இந்த 3 வேர்டும் கீவேர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் பை கார்பனேட். ஓகேங்களா, இப்போ 3 பார்த்தோம். ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, அதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட் 10H2O. இது வந்து என்னது, வாஷிங் சோடா, இதோட யூசஸ் பார்த்தோம். கடைசியாக சோடியம் பை கார்பனேட்டோட யூசஸ் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 14th கொஷின். 14th கொஷின் வந்து ஃப்ளம்மிங்குடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் வந்து அந்த 2 விரல், தம்பும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, தமிழ் மீடியம் அதே தான். ஃப்ளம்மிங் இடது கை விதியில் நம்மளுடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் என்ன திசை குறிக்குதுன்றது நீங்கள் ஆன்சர் பண்ணால் தான். கட்டை விரலும், ஓகேங்களா, நம்ம அந்த டயக்ராம் வச்சே பார்த்துடலாமா. இதில் பாருங்கள், ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் நம்மளுக்கு இந்த கட்டை விரல்ன்றது மோஷன் ஆர் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, இந்த நடு விரல்ன்றது எப்போவுமே வந்து ரைட் ஹேண்ட் ரூலாக இருந்தால் இஎம்எஃப், லெஃப்ட் ஹேண்ட் ரூலாக இருந்தால் கரண்ட்டை குறிக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் வந்து மோஷன் அல்லது ஃபோர்ஸு அப்புறம் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் ஆன்சராக வரும். 14th ஒன்றுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். ஓகேங்களா, கட்டை விரல் வந்து ஃபோர்ஸு, இது வந்து நடு விரல் வந்து பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா, அப்போ நடு விரல் என்ன வரும், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு வெறும் கரண்ட் வரும். ஓகேங்களா, ஃப்ளம்மிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இஸ் ஃபார் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் ஃபார் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். ஓகேங்களா, இதை மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு போயிடலாம். 15th கொஷினு இந்த ஒளிச்சிதறலை வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் கொஷின்ஸ் தான். இப்போது வரக்கூடிய கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, இன் திஸ் பிலோ இன்சிடென்ட் ரே அண்ட் த எமர்ஜென்ட் ரே இஸ் ரெஸ்பெக்டிவ் அதர் கிவன் பை, அது வந்து எப்படி இருக்குதுன்னு எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இன்டியூஸ்டு ரே எது, எமர்ஜென்ட் ரே எது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இந்த படத்து பார்த்திங்களா, ஏபி இதுதான் வந்து படுகதிர். ஓகேங்களா, அப்புறம் எமர்ஜென்ட் ரேன்றது வந்து சிதறும் கதிர். ஓகேங்களா, அப்போது 15th ஒன்றுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிதறும் கதிர் இருக்குது பாருங்கள், சிடி. அப்போ ஏபின்றது படுகதிர், சிடின்றது இந்த எமர்ஜென்ட் ரே. ஓகேங்களா, கரெக்ட் ஆன்சர் இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 16th கொஷின். இந்த இது வந்து கேட்டிருக்கிறாங்க. சம்ம தமிழ் இருக்கா? தமிழ் இருக்குங்க. வீடியோ பாஸ் பண்ணி ஆன்சர் போடுங்க, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, an object placed at place 25 cm from converging lens. கான்வெர்ஜிங் லென்ஸ்னால் இங்கே வந்து எதை குறிக்கும், கான்வெர்ஜிங் லென்ஸுன்றது கான்வெக்ஸ் லென்ஸை குறிக்கும். ஏ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஓகேங்களா, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் 30 cm ஃப்ரம் த லென்ஸ், மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு லென்ஸ் ஈக்குவல் டு, அப்போ மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v/u வரும். ஓகேங்களா, மைனஸ் v/u. இங்கே வந்து v இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க, வின்றது இமேஜோடைய டிஸ்டன்ஸ் குறிக்கும். அப்போ வின்றது 30 கொடுத்துருக்குறாங்க, யூன்றது 25. ஓகேங்களா, யூன்றது 25, யூன்றது வந்து பார்த்தோம்னா ஆப்ஜெக்டுடைய எவ்வளோ தொலைவில் வச்சுருக்குறாங்கன்றது. இப்போது அடுத்தது இந்த இடத்துல யூவுடைய வேல்யூ வந்து மைனஸில் தான் வரும், ஏன்னா இது வந்து ஒரு ரியல் இமேஜ்ன்றதுனால யூவோட வேல்யூ வந்து இங்கே மைனஸில் தான் இருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா,
இப்போ m is equal to -30 divided by -25 அடித்தோன்னா இங்கே 6ஆல் அடிக்கலாம், 5 அடித்தா இங்கே 6/5 வருது. m is equal to 6/5 கேட்டால் அது வராது. ஓகேங்களா, இங்கே வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடுன்னு சொல்லிக்கிறதுனால மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் வரும். ஓகேங்களா, அப்போது -6/5ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, 16th ஒன்று கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இந்த சம் பார்த்த அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் இந்த மாதிரி கேட்கக்கூடிய மேக்னிஃபிகேஷனு அப்புறம் லென்ஸு ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணுறது இப்போ தான் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 10 சம் ரெடி பண்ணி 10லேருந்து 12 சம் இருக்குது அதில். இப்போ அதை வந்துட்டு ஒரு செஷனாக போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா அதில் என்னென்ன நான் சொல்லித்தரணும்னா உங்களுக்கு எது வந்தால் மைனஸ் போடணும், எப்போல்லாம் நீங்கள் ப்ளஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ போட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா, அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சம்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு இந்த சம்மை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிடுறேன். இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் ரெடி பண்ணி கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, அது வெறும் இந்த செஷனில் வர அதை தனியாக ஒரு வீடியோ மாதிரி போட்டுடுறேன். ஓகேங்களா, ஓகே, இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஃபார்முலாலாம் ஞாபகம் வந்துடும். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு போகிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த வீடியோ பாருங்கள், அப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன்று 17th கொஷின். 17th இது 17th கிடையாது, 16th தான். அடுத்த கொஷின் தான் 17th. ஓகேங்களா, ஓகே, இங்கே பாருங்கள், எந்த ஒரு இதுலையுமே நம்ம பார்த்தோம் ரெகுலராக வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரீப்ரொடக்ஷன்லேயும் இந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பார்ட்லேருந்து எதனா ஒரு கொஸ்டின் வந்துனே தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் யூரின் இன் கிட்னிஸ் இன்வால்வ்ஸ் கிவிங் 3 ப்ராசஸ். அது வந்து கரெக்டாக சீக்வன்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தமிழ் சிறுநீரகங்கள்லேருந்து சிறுநீர் உருவாகும் முதல் வெளியாவது வரை அந்த இருக்கக்கூடிய கரெக்டான அந்த ஆர்டரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இப்போ நான் கரெக்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். கரெக்ட் ஆன்சர் 17th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் 2. ஓகேங்களா, ஏன்னா இது என்ன ஒரு ட்ரிக்னா ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் ஆகும், அதுக்கப்புறம் எலிமினேஷன், கடைசியாக எப்படி வெளியேற போகுது. ஓகேங்களா, தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வடிகட்ட போகுது, கடைசியாக வந்து நீக்க போகுது. ஓகேங்களா, அப்போ ரீஅப்சர்ப்ஷன் வந்து நடுவில் தான் நடக்க போகுது. ஓகேங்களா, அதை வச்சு இதை கரெக்டாக போடலாம். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர்ன்ட்டு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன் பார்த்தால அது வந்து எங்கே போய் நடக்குதுன்னா அந்த நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சரில் குளோமருலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும் பாருங்கள், அங்கே தான் இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய இந்த வளைவுகள்லாம் வந்து ரீஅப்சர்வ் பண்ணுது. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்மளுக்கு வெளியேற்றப்படுது. ஓகேங்களா, அப்போ கிட்னிலேருந்து யூரித்தர் மூலமாக இது ஒரு யூரித்தர் மூலமாக வந்து யூரினரி பிளேடரில் வந்து ஸ்டோர் ஆகுது. யூரினரி பிளேடர்லேருந்து யூரித்ரா வழியாக கடைசியாக வெளியேறுது. ஓகேங்களா, இதனுடைய பேசிக் யூனிட், கிட்னியுடைய பேசிக் யூனிட்டுக்கு பேர் வந்து என்னது, நெஃப்ரான். ஓகேங்களா, நியூரானை எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நியூரான்ன்றது நம்மளுடைய சென்சிட்டிவிட்டியை மூளைக்கு எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு செல் அது. ஓகேங்களா, அந்த பாடியிலே லாங்கஸ்ட்டு செல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எத்தனை வரைக்கும் பார்த்துருக்குறோம்? இப்போது 17th பார்த்துருக்குறோம். அப்போ இது வந்து 18th தான் வரணும், 20ன்னு போட்டுருக்குது. ஓகேங்களா, அப்போது 19th கொஷின் இது. ஐயோ, 19. ஓகேங்களா, ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்? ஆன்சர் பண்ணிவிடுங்க. தமிழில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், இது தமிழில் இல்லைங்க. ஓகே, அதாவது எது பாலியலா, எந்த வகை வந்து பாலியலா இனப்பெருக்கம்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது கரெக்ட் ஆன்சர் வந்து கிராஃப்டிங். ஓகேங்களா, ஆர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர் இதுக்கு. பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், பைனரி ஃபியூஷன் இதெல்லாம் வந்து ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இது நீங்கள் புக்கில் படிக்கும்போது தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன் இந்த கிராஃப்டிங்கிறது அதில் வராதுன்னா, கிராஃப்டிங்கிறது வந்து ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை கிடையாது. நம்ம தோட்டக்கலைக்காக நம்மளுடைய பயிர்களை பெருக்குவதற்காக நம்ம சயின்டிஃபிக்காக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த கிராஃப்டிங். இந்த ரோஸை வந்து நம்ம பதியம் போட்டு உணர்ச்செடியாக வர வைக்கிறது, அந்த ஸ்டெம்மை வச்சு அந்த லீஃபை வச்சு எல்லாம் ஒன்றா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கிராஃப்டிங்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்க, இந்த கிராஃப்டிங் வந்து நம்ம தோட்டக்கலைக்காக பண்ணக்கூடியது. ஓகேங்களா, அதனால் அது வந்து அதில் வராது. ஓகேங்களா, இப்போ அதே பட்டிங்னு வந்து பார்த்திங்கன்னா
இயற்கையாகவே அது பட்ஸ் வரும். இதில் ஹைட்ராவில் ஓகேங்களா. ஃப்ராக்மெண்டேஷன்னா ஸ்போரோகைரா துண்டு துண்டாக ஆகிடும் ஓகேங்களா. அது தனி உயிராக வளரும் ஓகேங்களா. அப்புறம் பைனரி ஃபிஷன்னா அது அமீபா ஓகேங்களா. ஏற்கனவே நம்ம நடத்துனதா இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன், அப்போ தான் மனசில் பதியும். பைனரி ஃபிஷன் அப்படின்னா வந்து அமீபா, பாக்டீரியா, யூனிசெல்லுலர் எல்லாமே பைனரி ஃபிஷன் வரும். லெஷ்மேனியா, பேரமிசியம் ஓகேங்களா. பேரமிசியம் பார்த்துக்குங்க. அடுத்தது மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோடியம் ஓகேங்களா. இது ஒரு பேராசைட்டு ஓகேங்களா, ஒரு புரோட்டோசோவா பிளாஸ்மோடியம்ன்றது. பைனரி ஃபிஷன்னா இது யூனிசெல்லுலர் வரும். மல்டிபிள்னா அதுவும் யூனிசெல்லுலர் தான் வருது. ஆனால் இந்த இது மட்டும் எக்ஸாம்பிள் மட்டும் மாற பார்த்துக்குங்க ஓகேங்களா. பட்டிங் வந்து ஹைட்ரா ஈஸ்ட்டு, ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்போரோகைரா. பிளானரியா வந்து மெயினாக ரீஜெனரேஷனுக்கு தான் வரும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஓகேங்களா. ரெண்டுத்துலேயும் வருது, ஆனால் ரீஜெனரேஷன் தான் நம்ம புக்கு படி. அப்புறம் ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து ரைசோபஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போயிடலாமா. இதுதான் 19th கொஸ்டின். போன கொஸ்டின் வந்து 18th கொஸ்டினா. போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் 18th கொஸ்டின், இப்போ 19th. இது கரெக்டாக தான் இருக்குது, இதில் வந்து நம்பர் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. 19th கொஸ்டின். ஓகே, வாட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்வால்வ்டு இன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் ஓகேங்களா. தமிழ் இல்லையா. தமிழில் கொஸ்டின் என்னன்னா, கார்பனுக்கு மொத்தம் எத்தனை அந்த எலக்ட்ரான் வளையங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஷெல்ஸு, அது எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 6. இப்போ இதுதான் உட்கருன்னு வச்சுக்கோங்க, நியூக்ளியஸ். இதுக்கு மேலே ஒரு செல்லு 2 செல்லு வச்சுப்போம் ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா, மொத்தம் 6 எலக்ட்ரானா. ஃபஸ்ட்டு செல்லில் எப்பவுமே 2 தான் இருக்கும். அதுக்கப்புறம் செல்லில் எவ்வளோ வரும், 2n², 2 × 2² 4. அப்போ ரெண்டாவது அடுக்கில் 8 இருக்கும். ஆனால் இங்கே 4ஓடவே நின்று போகுது ஓகேங்களா. அப்போது இங்கே மொத்தம் 2 ஷெல் இருக்குது. 19th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4, 2 ஷெல் தான் ஆன்சர் ஓகேங்களா. மொத்தம் எத்தனை ஷெல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபிகரேஷனில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து கேன்னு சொல்லுவாங்க, இது எல், அப்புறம் எம், அப்புறம் என், கேஎல்எம், கேஎல்எம்என் ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இருக்கலான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2n² அப்படின்ற ஃபார்முலா மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எண்ணுக்கு வேல்யூ 1 போட்டிங்கன்னா இங்கே 2, அப்புறம் 2 போட்டிங்கன்னா இங்கே வந்து 8 வரும். அதுக்கப்புறம் 9, இங்கே 18 வரும். அப்புறமா 4 4 60 32. இதில் வந்து 32 வரைக்கும் பிடிக்கும் ஓகேங்களா. இந்த 2n² ஃபார்முலா நீல்ஸ் போர் மாடல் தான், அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாமிக் மாஸெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு கூட இந்த கார்பனை தான் பேஸாக வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. இதையும் கேட்பாங்க கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த பழைய தொன்மையான பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ஆட்டமை வச்சு தான் ஏஜ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இதுதான் பாருங்கள், மற்ற ஆட்டம்ஸுக்கெலாம் இந்த கான்ஃபிகரேஷன் மாடல் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ரஜனுக்கு ஒரே ஷெல்லு தான், ஹீலியமுக்கு 2. இப்போ நான் சொல்லி கொடுத்த இதே மாடல் தான் ஓகேங்களா. நம்ம கார்பன் இங்கே இருக்கார் பாருங்கள், உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, மேலே 2, அதுக்கப்புறம் 2 ஓகேங்களா. இதுதான் அந்த கான்ஃபிகரேஷன். அடுத்தது, எனி ரியாக்ஷன் தட் ப்ரொடியூசஸ் அண்ட் இன்சால்யூபிள் precipitate கேன் பி கால்டு. இது தமிழில் இருக்குதா? இருக்குது ஓகேங்களா. இது இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிவிடுங்க, தமிழ் மீடியமும் ஆன்சர் பண்ணிவிடுங்க. 20th கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன் தான் ஓகேங்களா. எந்த ரியாக்ஷன் வந்து இன்சால்யூபிள் ப்ரெசிபிடேட்டை உருவாக்குது, அந்த ரியாக்ஷனுக்கு பேருனா ப்ரெசிபிடேட் ரியாக்ஷன். இது என்ன ஆக்சுவலாக இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான் அப்படி கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. இது டேரெக்டாகவே அந்த வேர்டே கொடுத்து வந்திருக்குது, நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பேர் ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷன். இதை தான் அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. மற்ற ரியாக்ஷன்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கும் அந்த ரியாக்ஷனில். இதை லாஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அப்புறம் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து 2-3 காம்பவுண்டாக மாறும், அதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். A given resistance R is cut into 2 equal part. The resistance of each part is எவ்வளோன்னு கேட்குறாங்க. தமிழில் இல்லைங்களா. அதாவது ஒரு மின்தடை யாருன்னு நம்ம எடுத்துக்கினா, இப்போது அந்த ஒயரை வந்து நம்ம 2 ஈக்குவல் பார்ட்டாக சமமான பகுதியை வெட்டினா இப்போ ரெசிஸ்டன்ஸு அதனுடைய மின்தடை எவ்வளோ ஆயிருக்கும்,
2Rஆ இருக்குமா, இல்லை R/4 மாதிரி இருக்குமா, இல்லை Rஆ இருக்குமா, இல்லை R/2ஆ இருக்குமா? நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு L/ஏரியா. ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலாவில். அப்போ என்ன, ரெசிஸ்டன்ஸுக்கும் லென்த்துக்கும் இருக்கிற ரிலேஷனு ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த்து. இப்போது ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம இந்த ஒயரை ரெண்டாக கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸு பாதியாக குறையும். இதுதான் விஷயமே. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் டிபெண்டிங் அப்பான் லென்த்து, நீங்கள் இதை ரெண்டாக கட் பண்ணுறீங்கன்னா, இதை by2 பண்ணுறீங்கன்னா, இதுவும் by2 தான் ஆகும். அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் விஷயமே. ரெசிஸ்டன்ஸு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ரெசிஸ்டிவிட்டி எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கும் ரிமெம்பர் ஆகும். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை கொஞ்சம் கமெண்டில் ஞாபகமாக போட்டு விட்ருங்க. அடுத்தது, போன தடவை குறைஞ்சது ஒரு 3 டயக்ராம் வச்சு கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்லலாம் லாஸ்ட்டில் கூட கொஞ்சம் விட்டாங்க. ஃபஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டை கொடுத்துட்டு இப்போ குறிக்க சொல்லிவிடுவாங்க எதனா ஒன்று. அது மாதிரி ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸு கூட இப்படி கேட்பாங்க. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு ஜேஇ டெக்னீஷியனில். இப்போ அந்த ட்ரெண்டு தான் ஃபாலோ ஆகும்னு பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாகவே இருப்போம். 27ஆம் தேதி முதல்ல போயிட்டு வரவங்களை கேட்டால் தெரிஞ்சுது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த 4 ஓம் ரெசிஸ்டர் இன் த கிவன் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் 4 ஓம் ரெசிஸ்டரை தாண்டினவுடனே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கொஷின். ஓகேங்களா, 2 ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் நம்ம இங்கேருந்து கொடுக்கும் பொழுது இப்படி வர்றது, இந்த இடத்த தாண்டும் போது எவ்வளோ 5 வோல்ட்டுன்றது இங்கே எவ்வளோ வோல்ட்டாக கிராஸ் ஆகும் 4 தாண்டினோடனே அவன் கேட்குறது. ஓகேங்களா, இந்த 4 ஓமை தாண்டினோடனே எவ்வளோ வரும்ன்றது தான் அவன் கேட்குறது. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நான் சம போடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு V = IR நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போ இவங்க இங்கே I வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக V = IRல வந்து Rன்றது 4னோ I வேல்யூ போட்டாலே ஆன்சர் வந்துருக்கு போகுது. ஆனால் நம்மளுக்கு I தெரில. அதனால் நம்ம ஒட்டு மொத்தமாக கணக்கு எடுத்து ஃபஸ்ட்டு போடலாம். இப்போ இது வந்து ஒரு சீரியஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன் கிடையாது. பேரலல் கனெக்ஷன்னா இப்படி வந்திருக்கும், அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வந்திருக்கும், அதுக்கப்புறம் இப்படி ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா, இப்படி இருந்திருக்கும் பேரலல் கனெக்ஷன் தான். ஆனால் இது பேரலல் கனெக்ஷன் கிடையாது, இது சீரியஸ் கனெக்ஷன். ஓகேங்களா, இப்போது சீரியஸ் கனெக்ஷனாக அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ R = என்ன 10ன்னு போட்டுடலாமா, 4 + 6. தென் V = 5 தான். இப்போ V = IRஆ, இப்போ 5 = 10 × 5ஆ, சாரி 10 × இருங்க ஏதோ தப்பு பண்ணுறேன்னு. V = 5, R = 10. பை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்போது Vன்றது 5, Iன்றது அப்படியே வச்சுக்கலாம், Rன்றது 10. அப்போ I = 5/10. அப்போ ஐயோட வேல்யூ 0.5. ஓகேங்களா, அப்போது ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 0.5 மொத்தமாக போட்டு. ஓகேங்களா, அப்புறம் வியோட வேல்யூ யூஸ்வல் அதே தான், 5 வோல்ட் இருக்கும் போது. இப்போது இவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க நம்மள. அப்போது R = 4ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, R = 4. இந்த வோல்டேஜ் 5 வோல்ட் இருக்குது. அது இப்போ இந்த 4 தாண்டினோடனே எவ்வளோ ஆகுதுன்றதான் நம்ம கொஷினு. ஓகேங்களா, 5 வோல்ட் இருக்குது, இந்த 4 தாண்டினோடனே எவ்வளோ ஆகுதுன்றதான் கொஷினு. இப்போது V தான் நம்ம கண்டுபிடிக்கணும். I வந்து எவ்வளோ 0.5. ஓகேங்களா, Rன்றது இந்த 4. அப்போ V = 2 ஓம். ஓகேங்களா, இப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு I தெரியாததுனால இவங்க டேரெக்டாகவே இந்த சர்க்கியூட்டில் I = 0.5 கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு V தான் கேட்டிருக்காங்க. V = 0.5 இந்த 4 ஓம் ரெசிஸ்டரை தாண்டினோடனேன்றதுனால 4ன்னு போட்டு போயிட்டுக்கலாம். நம்மளுக்கு இது 0.5 தராதனால நம்ம இந்த சர்க்கியூட்டை ஒட்டு மொத்தமாக கணக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ R = 10னும் V = 5ன்னு கணக்கு வச்சு இந்த V = IRல ஐயை கண்டுபிடிக்கிறோம். தென் அந்த ஐயை எடுத்துன்னு போய் இந்த 4 இது R கூட போட்டு Vயை கண்டுபிடிச்சோம். இது கரெக்ட் ஆன்சர் வந்து 2 வோல்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா,
23rd கொஷின். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இப்படி இருக்குது பாருங்கள். என்னால் எல்லா கொஷினும் இப்படி கொடுக்கலான்னு பார்த்தா ஆப்ஷன் எங்கெங்க அவனுக்கு சின்னதாக கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை நான் டைப் பண்ணுறதுக்குள்ளே 2 பேஜ் 3 பேஜ் தாண்டி இருக்குது. நானும் கொஞ்சம் இந்த டைப்பிங்லாம் வேறு எதனா இது இருக்குதான்னு பார்க்குறேன். ஆப்ஷன் இருந்தால் இந்த மாதிரி கொடுத்தா ஈஸியாக பார்த்துப்பீங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா. 23rd கொஷினு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல். இதுங்க அந்த டயக்ராம் போட்டால் தான் நம்மளுக்கு இங்கே வண்டி ஓடுமே. ஃபஸ்ட்டு போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேங்களா. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இதுதான் ஃபுல்லாக போல்லேருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரு ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் இன் டேர்ம்ஸு ஃபோக்கல் லென்த்து எஃப். ஓகேங்களா. அப்போ அது ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. மொத்தமாக எவ்வளோன்னு கேட்குறாங்க இந்த டிஸ்டன்ஸு. எஃப் ப்ளஸ் எஃப் எவ்வளோ வரும்? 2f தான் வரும். ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் பி 2f தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஒரு ஈஸியான கொஷின். அதாவது நம்ம 8th புக்கிலலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிவிடுங்க. தமிழ் மீடியம். இளமை பருவத்தில் மனித உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. பின்வரும் மாற்றங்களில் பெண்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய முதிர்ச்சி அடையக்கூடியது தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்துக்குங்க. இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து போத் ஜெண்டருக்கும் வரும். ஓகேங்களா. க்ரோத் ஆஃப் ஹேர் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் பாடி இதுவும். அதுக்கப்புறம் இதெல்லாமே கூட இது 3மே போத் ஜெண்டருக்கு வரும். ஓகேங்களா. ஆனால் க்ரோத் ஆஃப் மேமரி கிளான்ஸ் அப்படின்றது வந்து ஃபீமேல்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாற்றங்கள் வந்து ஃபீமேல்ஸுக்கு தான் இருக்கும். அது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4 இந்த கொஷனுக்கு. 24th லாஸ்ட் கொஷின். இந்த பேப்பரில் நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணீங்கன்னு கொஞ்சம் போடுங்களேன். இத்தனை நாள் போடலினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் போடுங்க. இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு, நம்ம இத்தனை நாள் பார்க்குறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னு உங்களுடைய இதுவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் 2022 ஈஸி கஷ்டம்னு சொன்னாலுமே 2022ல் நம்ம எப்படி தேடி பார்த்தாலும் ஒரு 17லேருந்து 18 கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன், சிம்பிளாக சவுண்ட் சிக்னலாக எலக்ட்ரிக் சிக்னலாக எது மாற்றுதுன்னு கேட்டு வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்லாம் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக தேடி அடிச்சிடணும் கரெக்டாக. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்வெர்ட்ஸ் சவுண்ட் சிக்னல் டு எலக்ட்ரிக் சிக்னல்? தமிழ் மீடியம். பின்வருவனவற்றில் ஒளி சமிகையை மின் சமிகையாக மாற்றுவது எது? ஓகேங்களா. மைக்ரோஃபோன் தான் கரெக்டான ஆன்சரு. மைக்ரோஃபோன். ஓகேங்களா. டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலை என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த மின் அழுத்தங்களையும் மற்ற ஃப்ளக்சுவேஷன்ஸ்லையும் குறைச்சி தேவையான அளவு பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியாக மாற்றும். சவுண்ட் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றினா அது மைக்ரோஃபோன். அதே எலக்ட்ரிக் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியாக மாற்றினா அது ஸ்பீக்கர். ஓகேங்களா. இது கிறிஸ்டல்ன்றது இந்த இதுவில் இல்லை. ஓகே, இதுதான் இவங்க கேட்ட கொஸ்டின். எக்ஸாக்ட் ஆப்ஷன்ஸ் இதே நான் கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினும் நான் தமிழ்லேயே கொடுத்துருக்குறேன். வேறு என்ன வேணுன்றதை நீங்கள் கேளுங்க. நான் டெய்லி வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன்னா டயர்ட் ஆகிட்டேன்னா படுத்துடுறேன் எனக்கே தெரியாமல். ஆனால் நான் வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுக்கிறேன். ஆனால் வீடியோ மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வர்றதை என்ஷூர் பண்ணிக்கிறேன். வேறு எதனா டாபிக்ஸு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், லைட்டில் இருக்கிற சம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி எதனா சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி எதனா வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. இல்லை எங்களுக்கு இந்த 25 சீரீஸே போதும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே, நான் இதையே கண்டினியூ பண்ணிடுறேன். எந்த சஜஷனாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதை பற்றி லைவ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் அதையும் வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. எப்படி அட்டன் பண்ணுறது, டவுட் கேட்கணும், ஒரு லைவ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. வர வெனஸ்டேயில் அப்படி பிளான் பண்ணுறேன். அன்றைக்கி வாங்க, என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குதோ எல்லாம் எடுத்துன்னு வாங்க, அன்றைக்கி பேசிக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.